ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையல். பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பூரி சாப்பிட்றவங்க 4 பூரி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கல்லையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். கல் உப்பு, முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, நம்ம வேக வச்சுருக்க கடலையிலேருந்து 1 டீஸ்பூன் கடலை. இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சோம்னா நல்லா திக்காக இருக்கும், அதனால் இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, ஜீரகம், வெங்காயம், வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஏற்கனவே அரைக்கிறதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். இதில் 3 தக்காளியும் சேர்த்துருக்குறோம். தக்காளி பழம் இருந்தால் தான் கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். ஏற்கனவே சன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சுருளை வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்க பச்சை வேகமும் போயிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிட்டா போதும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்குல, இது எடுத்துருங்க. சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போவுமே இதை தான் செய்வீங்க. நான்வெஜ் மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.